நல்ல விஷயம். ஒரு பள்ளி மாணவன் இருந்தான். நல்ல சுட்டி, ஆனா கொஞ்சம் முரடு. அவனுக்கு எப்படியாவது கிளாஸ் லீடர் ஆகணும் என்பதுதான் ஆசை. ஆனா ஸ்கூல்ல அவனை யாருக்கும் பிடிக்காது. பட்டு பட்டுன்னு கை நீட்டுவான். யாருடைய சொல்றதையும் கேட்டு நடக்க மாட்டான். எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைப்பான். ஆனா வாத்தியார்களை கவர்றதுல மட்டும் கெட்டிக்காரன். ஒரு நாள் அவன் நினைச்ச மாதிரியே கிளாஸ் லீடர் ஆயிட்டான். ஆனா ஒரு பிரச்சனை. அவன் சொல்றத யாருமே கேட்கல. யாரும் அவனை லீடரா ஏத்துக்கல. அவ என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மனவேதனையோட வீட்டுக்கு போய் அப்பாவிடம் அழுதான். அப்பா சிரிச்சுக்கிட்டு சொன்னார், இதுக்கெல்லாம் அழலாமாடா? உனக்கு சொல்றேன், மனசுல வச்சு நடந்துக்கோ, எல்லாம் சரியாகிடும். அவர் ஒரு குறள் சொன்னார். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமச்சு. அதன் அர்த்தம், நாம எவ்வளவு பெரிய தலைவராயிருந்தாலும் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் அவர்களின் சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கணும். மத்தவங்க நலனை மதிச்சு அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் அவர்கள் நம்ம கருத்துக்கும் மரியாதை கொடுப்பாங்க. மத்தவங்க நம்மை மதிச்சாதான் நாம தலைவர், இல்லாட்டி நாம ஒண்ணுமே இல்ல. அடுத்த நாள்ல இருந்து அவன் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்தான். அவர்களை புரிஞ்சு மதிச்சான். இப்போ எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேக்குறாங்க. ஏன்னா மரியாதை கேட்டு கிடைக்காது, அது கொடுத்தால்தான் திரும்ப வரும்.